இப்போ இது ஆகுது இல்லையா? நம பார்வதீபதையே அரர மகாதேவா. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகும் பெண்ணுருவானாய் போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்தவேஷானந்த நடேசா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களே, சிவனடியார்களே, அன்பு நெஞ்சங்களே, நல்லுள்ளங்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நன்னாளிலே திருநீற்றின் மகிமையை பற்றி சொற்பொழிவாற்றுவதற்காக உங்கள் முன் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த வகையிலே நாமெல்லாம் பெரும்பாலானவர்கள் சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த சைவ சமயத்தின் சின்னமாக விளங்கக்கூடியது திருநீறு, உத்திராக்கம், ஐந்தெழுத்து மந்திரம். அதேபோல சிவனடியார்களுடைய அடையாளமாக திகழ்வது திருநீறு, உத்திராக்கம், ஐந்தெழுத்து மந்திரம், வில்வம், ஸ்படிக ரூபலிங்கம். ஆக சைவ சமயத்தினுடைய சின்னங்களாக விளங்கக்கூடிய மூன்றிலே ஒரு பொருளாகவும், சிவனடியார்களுடைய அடையாளங்களாக திகழக்கூடிய ஐந்து பொருள்களிலே ஒரு பொருளாகவும் மேன்மை பொருந்தி விளங்கக்கூடியது திருநீறு என்று சொல்லக்கூடிய விபூதியாகும். இந்த விபூதி என்று சொன்னால் வி என்பது மேலான என்றும், பூதி என்பது ஐஸ்வர்யம் என்றும் பொருள் கொண்டு இதனை மேலான ஐஸ்வர்யங்களை தருவது என்பதால் விபூதி என்ற பெயரை சூட்டினார்கள். அதேபோல திருநீறு என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மாக்களினுடைய பாவங்களை போக்கக்கூடிய, அதாவது நீர் செய்யக்கூடியது என்பதால் இது திருநீறு என பெயர் பெற்றது. இதிலே சிறப்பாக இந்த திருநீற்றை பற்றி பார்க்கின்ற பொழுது நாமெல்லாம் யார்? சைவர்கள். சைவரினுடைய சின்னமாக விளங்கக்கூடியது திருநீறு. அந்த திருநீற்றின் மகிமையை பற்றி இப்பொழுது உரையாற்ற விரும்புகின்றேன். இந்த திருநீரை அணிவது என்றால் சாதாரண செயலல்ல. அதாவது சிவபுண்ணியம் செய்திருப்பவர்கள் மட்டும்தான் திருநீரை அணிய முடியும். மற்றவர்கள் திருநீறு அணிய முடியாது. அந்த அளவிற்கு இந்த திருநீறு மகிமை பெற்றது. இந்த திருநீற்றை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால், இதனை பட்டு துணியிலே வைத்தோ கொப்பரைகளில் வைத்தோ திருநீற்றை
சிந்தாமல் சிதறாமல் பாதுகாக்க வேண்டும். இந்த திருநீறு குறிப்பிடுவது, திருநீரானது என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், அதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தால், நாம் யாவருமே முடிவில் ஒருபிடி சாம்பலாக மாறிவிடுவோம் என்பதை சுட்டிக்காட்டுவதாக பொருள். இந்த திருநீற்றை எப்படி அணிய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வலக்கையிலே இருக்கக்கூடிய 5 விரல்களிலே கட்டை விரலால் சுண்டு விரலுக்கும் நடுவிலே அமைந்துள்ள இந்த 3 விரல்களால் திருநீற்றை எடுத்து வடக்கு பக்கமாகவோ கிழக்கு பக்கமாகவோ நின்று கொண்டு அன்னார்ந்து பார்த்து சிவசிவ என்று 3 விரல்களால் நாம் திருநீற்றை அணிய வேண்டும். ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்த்தால், அந்த 3 கோடுகளும் ஆன்மா, கண்மம், மாயை என்று சொல்லக்கூடியவற்றை நீக்கக்கூடியதாக இந்த திருநீறு 3 கோடுகளால் இடப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த 3 கோடுகள் நமக்கு விஷ்ணுவையும், பிரம்மாவையும், விஷ்ணுவையும், சிவனையும் குறிக்கிறது. இந்த மூவருடைய அனுக்கிரகம், அருள் நமக்கு நிச்சயம் உண்டு. அதனால் பல்வேறு ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கும். எனவே இதனை திரிபுண்டரகம் என்று சொல்லக்கூடிய அளவிலே 3 கோடுகள் தெரிகின்றவாறு திருநீற்றை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த திருநீற்றை பற்றி பல்வேறு சான்றோர்கள் பல்வேறு கருத்துக்களை தம்முடைய பாடல்கள் மூலம் விளக்கியிருக்கின்றார்கள். உதாரணமாக ஔவை பிராட்டியாரை, ஔவை மூதாட்டியாரை எடுத்துக்கொள்வோமேயானால், அம்மையார் அவர்கள் குறிப்பிடுகின்றார், நீரில்லா நெற்றிவாள், நெய்யில்லா உண்டிவாள், ஆரில்லா ஊருக்கு அழகுவாள், மாறில் உடன் பிறப்பு இல்லா உடம்புவாள், பாழே மடக்கொடி இல்லா மனை. 5 பொருள்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு பாழாகும் என்று குறிப்பிடுகின்றார். அதிலே ஒன்று மடக்கொடி இல்லா மனை, அதாவது மனைவி இல்லாத இல்லமானது கெட்டுவிடும், பாழாகிவிடும். அதே போல உடன்பிறப்பு இல்லாத இந்த பிறவி பாழாகும். ஆறில்லாத ஊர் அழகு கெடும். நெய்யில்லா உணவு பாழ் என்று சொல்லிய ஔவையார் அதோடு நிறுத்தாமல் அதற்கு மேலாக சொல்லுகின்றார், நீரில்லா நெற்றிவாள் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது திருநீர் இடாத அந்த நெற்றி, திருநீர் இடாத அந்த உடம்பு நிச்சயம் பாழாகிவிடும் என்று ஔவையார் திருநீற்றின் பெருமையை, சிறப்பை, புகழை அழகாக இங்கே பாடல் மூலம் நமக்கு விளக்கியிருக்கின்றார். அதேபோல திருஞான சம்பந்தர் 4 பெருமக்களிலே ஒருவராக திகழ்ந்த
திருஞான சம்பந்தர் சொல்லுகின்ற பொழுது இந்த திருநீற்றின் புகழை, சிறப்பை அவர் பதிகம் மூலம் 10 பாடல்களுக்கு மேல் பாடி இதனை உணர்த்துகின்றார். அதிலே ஒரே ஒரு பாடல், மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர்வாய் உமை வங்கன் திரு ஆளவாயன் திருநீரே என்று குறிப்பிடுகின்றார். என்ன சொல்றாரு? மந்திரமாவது நீர், மந்திரத்தால் நினைத்ததை பெறலாம், அதுபோல திருநீற்றால் நினைத்ததை நாம் பெற முடியும் என்று திருநீற்றின் பெருமையை சொல்லுகின்றார். அது மட்டுமா, வானவர் மேலது நீரு, வானுலகத்திலே வாழுகின்ற தேவர்களை காட்டிலும் சிறப்பான வாழ்வை தருவது இந்த திருநீரு. திருநீர் அணிந்தால் தேவர்களை காட்டிலும் சிறந்த ஒரு வாழ்வினை நாம் வாழ முடியும் என்கிறது. சுந்தரமாவது நீரு, நமக்கு அழகை தருவது, பொலிவை தருவது இந்த திருநீரு. துதிக்கப்படுவது நீரு, வணங்கப்பெறுவது. திருநீர் அணிந்தால் நீ வணங்கப் பெறுவாய், உன்னை அனைவரும் வணங்குவார்கள், உன்னை பெருமையாக நினைப்பார்கள், பக்தியோடு உம்மிடத்திலே உறவாடுவார்கள் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அதேபோல தந்திரமாவது நீரு, மறைநூல்கள், ஆகமங்கள் ஆகியவை இதனுடைய பெருமையை சிறப்பாக எடுத்துச் சொல்லுகிறது. சமயத்தில் உள்ளது நீரு, சைவ சமயத்திலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த திருநீரு. இதனை முதலிலேயே நாம் பார்த்திருக்கிறோம். அதேபோல செந்துவர்வாயுடை, செந்துவர் வாய் உமைபங்கன் திருவாலவாயன் திருநீரு, சிவந்த வாயினையுடைய உமையை ஒரு பாகமாக கொண்ட இறைவனாகிய சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடியது திருநீரு. இந்த பெருமைக்குரிய, புகழுக்குரிய, சிறப்புக்குரிய திருநீற்றை அணிந்திருக்கின்றான். அந்த திருநீரு நம்மையெல்லாம் ஐஸ்வர்யங்கள் நிலைத்து நிற்கச் செய்யும் என்று திருஞான சம்பந்தர் திருநீற்றினுடைய பெருமையை, சிறப்பை, புகழை அழகாக இந்த பாடல் மூலமாக விளக்கியிருக்கின்றார். அதேபோல பட்டினத்தடிகள் அவர் சொல்றாரு, காணீர்கதி ஒன்றும் கல்லீர் எழுத்தஞ்சும் வல்ல வண்ணம் பேணீர் திருப்பணி, கூறீர் அவன் புகழ் ஆசைப்பட்டு பூநீர் உத்திர சாதனம் நீரெங்கம் பூசிகிலீர் வீநீர் எளிதோ மருதவரான் கடல் மேவுவதற்கு என்று குறிப்பிடுகின்றார். அதாவது வீணாக அலைந்து திரிந்தாலும் மானிடர்களாகிய நாம் ஐந்தெழுத்தை சொல்ல மாட்டோம், சிவனிடத்திலே சென்று திருப்பணி செய்ய மாட்டோம், அவனுடைய புகழை ஓத மாட்டோம், ஆசைப்பட்டு உத்திராக்கம் அணிய மாட்டோம், திருநீறு
பூச மாட்டோம். இப்படி எதையும் செய்யாத நாம் இறைவனுடைய திருவடியை சேர முடியுமா என்று கேட்டால் முடியவே முடியாது. இந்த நிலையையெல்லாம் நாம் செய்தால், அதாவது ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதலும், இறைவனு திருப்பணி செய்ய வேண்டும், அவனுடைய புகழை பாட வேண்டும், உத்திராக்கம் அணிய வேண்டும், திருநீறு அணிய வேண்டும். இவற்றையெல்லாம் செய்தால் நிச்சயமாக இறைவனுடைய திருவடியை பெறலாம், வீடு இன்பத்தை பெறலாம், முக்தியை அடையலாம் என்று பட்டினத்தடிகள் திருநீற்றினுடைய பெருமையை இந்த பாடலின் மூலமாக விளக்கியிருக்கின்றார். ஆகவே தம் வாழ்நாளை வீணாக்கும் பயனற்றவர்களே இறைவனின் நாமமான திருவைந்தெழுத்தை உச்சரிக்க மாட்டீர், வலிமைக்கு இயன்றவாறு அப்பெருமானின் திரு தொண்டுகளை செய்ய மாட்டீர், அவனது புகழ் பேச மாட்டீர், விரும்பி ஆசையுடன் உத்திராக்கத்தை அணிய மாட்டீர், திருநீற்றை உடல் முழுவதும் பூசிக்கொள்ள மாட்டீர். இங்கனம் எதையும் செய்யாத உமக்கு இறைவனின் திருவடி கிட்டவே கிட்டாது என்று சொல்லி முடிக்கிறார். ஆக சான்றோர்கள் இங்கு கூறுவது யாதெனில், இறை சுரூபமான விபூதி எனும் திருநீற்றை பூசினால் ஆன்மாக்களின் பாவம் போகும், தீமை நீங்கி நன்மை பெறுவர், மூளையில் உள்ள மந்தநீர் ஈர்க்கப்படும், ஐஸ்வர்யத்தை பெறலாம், நெஞ்செல்லாம் அமைதி பெறும், ஒளி வீசும், உடல் நாற்றம் போகும், நோய்க்கிருமிகள் சாகும், தீட்டுகள் கழியும், உடம்பு சுத்தமாகும், வியாதிகள் அறவே ஒழியும், பில்லி சூன்யம் அணுகாது, முகத்திற்கு அழகு தரும், மூளையில் ஞாபக சக்தி வளரும், கைலாயம் கிட்டும், ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்கும் என உறுதியாக சொல்லி இருக்கின்றனர். அன்பர்களே, ஆன்மீக பெருமக்களே, சிவபெருமானை மலர் கொண்டும் நீரூற்றியும் அர்ச்சித்தும் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லியும் திருநீறு அணிந்தும் வழிபாடு செய்வது உத்தமம். அதிலும் திருநீர் அணிந்து வழிபடுவது என்பது சிவனின் மகிழ்ச்சியினை இரட்டிப்பாக்கும் என கூறப்படுவதால் திருநீற்றை அணிவோம், இறைவனை போற்றுவோம் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருநீற்றின் மகிமையை புலப்படுத்துகின்ற வகையிலே ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெருமக்கள் செய்த செயல்பாடுகளை இங்கே விளக்க முற்படுகின்றேன். வள்ளல் பெருமான் பற்றி அறியாதவர் எவருமே இல்லை. அன்னார் செய்த திருநீற்றின் பயன்களை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். பாலு செட்டியார் என்று ஒருவர் அந்த காலத்திலே வாழ்ந்திருந்தார். அவர் குஷ்ட நோயால் அவதியுற்றார். இந்த குஷ்டநோய் என்பது தீராத ஒரு நோய், அருவருப்பான ஒரு நோய். இதனை பெற்றவர்களை எவரும் அணுக மாட்டார்கள். அப்பேற்பட்ட குஷ்டநோயால் தாக்குண்டு மனமருந்தி வேதனையுற்று இருந்த இந்த பாலு செட்டியார் எவ்வளவோ சிகிச்சைகள் பெற்றும் குணப்படுத்த முடியாத நிலையிலே வள்ளலாராய்ச் சென்று பார்க்கிறார். வள்ளலார் அவரிடத்திலே ஒரு பிடி திருநீற்றை எடுத்து கொடுத்து, இதனை உடலில் பூசிக்கொள்வாயாக, நெற்றியிலே பூசிக்கொள், மற்ற
மற்றும் உடம்பிலும் இதை பயன்படுத்துக என்று சொல்ல, அவரும் அவ்வாறு செய்ய அந்த திருநீற்றை நெற்றியிலே பூசியதும் உடலிலே பூசியதும் அவருடைய அந்த குஷ்ட நோயானது சிறிது சிறிதாக மறைந்து சிறந்த பொலிவான ஒரு மேனியினை பெற்றார் என்றால், இந்த திருநீற்றின் மகிமையை என்னென்று நாம் புகழ்வது, என்னென்று நாம் சொல்வது. அதேபோல ஐயாசாமி பிள்ளை என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு டைஃபாய்டு ஜுரம் கண்டுவிட்டது. இந்த டைஃபாய்டு ஜுரம் என்பது சாதாரணதல்ல. எப்படி கொரோனா நோயை குணப்படுத்த முடியாமல், மருந்தில்லாமல் எவ்வளவு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம், அதுபோல அந்த காலத்திலே டைஃபாய்டு ஜுரத்துக்கு மருந்தே கிடையாது. அந்த நிலையிலே அந்த செல்வந்தர் ஐயாசாமி பிள்ளை பல்வேறு மருத்துவர்களை அணுகியும் பல்வேறு சிகிச்சைகளை பெற்றும் குணமடையாத நிலையிலே வள்ளலாரிடத்திலே வந்து சேருகிறார். வள்ளலார் அவருக்கும் ஒரு பிடி திருநீற்றை அளித்து இதனை பூசிக்கொள்வாயாக என்று சொல்லுகின்றார். அவரும் அதை பூசுகின்றார். பூசிய அந்த நேரத்திலேயே அவர் டைஃபாய்டு ஜுரத்திலிருந்து மீண்டு குணமடைகிறார். என்னே திருநீற்றின் மகிமை. அதேபோல உத்தரபதி என்று ஒருவர் இருந்து வந்தார். அவருக்கு உள்நாக்கு இழுத்து வளர்ந்து விட்டது. அதாவது நமக்கு பாம்புக்கு எப்படி 2 நாக்கு என்று சொல்லுவார்களோ அதுபோல நமக்கு 2 நாக்குகள் இருக்கிறது. ஒன்று நாம் எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவிலே வெளியிலே வந்து காட்டக்கூடிய நாக்கு வெளிநாக்கு. இன்னொன்று நம்முடைய உடம்பிலே அந்த கழுத்து பகுதியிலே நெஞ்சி முட்டுகின்ற அளவிலே ஒரு நாக்கு இருக்கிறது. அதுதான் உள்நாக்கு. ஆக இந்த உள்நாக்கானது வளர்ந்து தொண்டையை அடைத்து கொள்ளுகிறது. அப்படி அடைத்து கொண்ட காரணத்தினால் திரவ நிலையிலேயோ திட நிலையிலோ எந்த ஒரு ஆகாரத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாமல் உடல் மெலிந்து பசியால் துடித்து மிக வேதனையை அடைந்தார் இந்த உத்தரபதி என்பவர். அவரும் பல்வேறு மருத்துவர்களை பார்த்தார், பல்வேறு சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டார். இருந்தாலும் பலனில்லை. கடைசியாக வள்ளலாரிடத்திலே வருகின்றார். இங்கு வள்ளலார் அவருக்கும் திருநீற்றை கொடுத்து இதில் சிறிது திருநீற்றை வாயிலே போட்டுக்கொள்ளச் சொல்லியும் மீதியை நெற்றியிலும் உடம்பிலும் இடச் சொல்லியும் சொல்லுகின்றார். அவ்வாறே அந்த உத்தரபதி செய்கின்றார். அப்படி செய்த மாத்திரத்திலேயே அந்த உள்நாக்கு, வளர்ந்த உள்நாக்கு தேய்ந்து பழைய நிலையை அடைகிறது. என்னே திருநீற்றின் மகிமை. அதேபோல கடும் குஷ்ட நோயை கந்தன் என்பவன் அடைந்தான். வெங்கடேசன் வெண்குஷ்டத்தை அடைந்தான். அவர்களுக்கும் திருநீர் அளித்து குணப்படுத்தினார் வள்ளல் பெருமான். அதேபோல வித்வான் கண்ணாடி சுப்ராயன் என்ற ஒருவர் இருந்தார். அவருக்கு வாத நோய் கண்டுவிட்டது. வாத நோய் பண்ற அந்த வித்வான் கண்ணாடி சுப்பராயர் பலரிடத்திலே சென்று பார்த்தார். அந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை. வள்ளலாரிடத்திலே வருகின்றார். வள்ளலார் அவருக்கும் திருநீர் அளித்து குணப்படுத்தினார். ஆக இப்படி பல்வேறு
மகான்களையும் பல்வேறு வியாதியஸ்தர்களை வள்ளல் பெருமான் குணப்படுத்திய நிலைக்கு பயன்பட்டது இந்த திருநீர். எனவே திருநீற்றின் மகிமையை என்னென்று நாம் சொல்வது என்று சொல்லி, இந்த வாத நோய் குணமான கண்ணாடி சுப்பராயர் நமது வள்ளலாரை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார். அவர் பாடிய பாடல்: அகத்தியனோ வான்மிகியோ ஆதிசேடந்தானோ மத்துவம் சம்பந்தமானே சகத்திலரும் சச்சிதானந்தத்தின் தன்னலியோ என்னென்பேன் மெச்சமதி ராமலிங்கவேல் என்று அவரை புகழ்ந்து பாடியிருக்கின்றார். ஆக சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்தை பெற்று மக்களையும் அவ்வழியை நடத்தி நாட்டை ஆண்டு வந்தான் கூன் பாண்டியன். அவனுக்கு வெப்பு நோய் ஏற்பட்டு தீராத வலியால் அவதிப்பட்டு இருந்தான். அவருக்கு அந்நாட்டு சமண சமயத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் பலன் அளிக்காத நிலையில் நால்வர் பெருமக்களில் ஒருவரான சம்பந்தர் அந்த அரசனுக்கு திருநீறு பூசி திருநீற்று பதிகம்பாடி நோயை குணப்படுத்தியதோடு அந்த அரசனுடைய கூணையும் நிமிர்த்தினார். என்னே திருநீற்றின் மகிமை. அதேபோல திலகவதியார் என்பவர் தன்னுடைய தம்பி திருநாவுக்கரசு சைவ சமயத்தைச் சேர்ந்து அவர் வைணவ சமயத்திற்கு மாறிவிடுகிறார். அங்கே சென்று அரசனிடத்திலே அமைச்சனாக பணிபுரிந்து சிறந்ததொரு ஆட்சியை ஏற்படுத்தி தருகின்றான். அப்படியே விட்டுவிட மனமில்லாத திலகவதியார் தன் தம்பியை சைவ சமயத்திற்கு மாற்றித் தருமாறு இறைவனிடத்திலே வேண்டுகிறார். இறைவனும் அதற்கு அருள் புரிந்து அந்த திருநாவுக்கரசுக்கு சூளை நோயை கொடுக்கிறார். சூளை நோயால் துன்புற்று வேதனைப்பட்டு அதை பொறுத்து கொள்ள முடியாமல் சொல்லிக்கொள்ளாமல், அரசனிடத்திலே கூட சொல்லிக்கொள்ளாமல் அங்கிருந்து ஓடோடி வந்து தமக்கையார் காலிலே விழுந்து தன்னுடைய கஷ்டத்தையெல்லாம் தன்னுடைய வருத்தத்தையெல்லாம் சொல்லி முடிக்கிறார். அப்பொழுது இந்த திலகவதி அம்மையார் திருநாவுக்கரசுக்கு ஒருபிடி திருநீற்றை கொடுத்து நெற்றியிலும் உடலிலும் பூசிக்கொள்வாயாக என்று சொல்லுகின்றார். அவ்வாறே அவர் செய்கின்றார். அப்படி அவர் செய்த மாத்திரத்திலேயே அவருடைய சூளை நோய் நீங்கிவிடுகிறது. இது எதனால் ஏற்பட்டது? இறைவன் அருளால், திலகவதி அம்மையார் கொடுத்த திருநீற்றால் அவருடைய சூளை நோய் குணம் பெற்றது. எண்ணி திருநீற்றின் மகிமை. அதேபோல விபத்திலே சிக்கி அடிபட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்றார் கண்ணதாசன். இவர் நாத்திகர். இந்த செய்தியினை அவருடைய நண்பர் சின்னப்பதேவர் காஞ்சி மகா பெரியவரிடத்திலே பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றார். பேச்சுவாக்கிலே சொல்லிய அந்த சொல்லை காதில் ஏற்ற மகா பெரியவர் தம்முடைய எதிரில் இருந்த கொப்பரையில் இருந்து திருநீற்றை எடுத்து சின்னப்பதேவரிடத்திலே கொடுத்து, இதை கண்ணதாசனுக்கு இடுவாயாக என்று சொல்லுகின்றார்.
அப்பொழுது அந்த சின்னப்ப தேவர் சொல்லுகின்றார், ஐயா, அவர் நாத்திகர், அவர் கடவுள் இல்லை என்பார், இந்த திருநீற்றை அவர் அணிவது கடினம், நான் இதை அணிய மாட்டேன் என்று முரண்டு பிடிப்பார் என்று சொல்லுகின்றார். அப்பொழுதும் அதை காதிலே வாங்கிக் கொள்ளாமல் மகா பெரியவர் சொல்லுகின்றார், இந்த திருநீற்றை கண்ணதாசன் நெற்றியிலும் உடலிலும் பூசுவாயாக என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். அந்த சின்னப்ப தேவரும் அங்கே செல்லுகின்றார். அவர் சென்றபொழுது கண்ணதாசன் உறங்கிக் கொண்டிருந்தார். இதுதான் தக்க சமயம் என்று கருதி சின்னப்ப தேவர் தாம் கொண்டு வந்த திருநீற்றை அந்த கண்ணதாசனுடைய நெற்றியிலே பூசிவிட்டு உடலிலே தூவிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார். அப்படி வீட்டிற்கு சென்ற பிறகு கண்ணதாசன் உறக்கத்திலிருந்து எழுந்து பார்க்கிறார். நெற்றியிலே திருநீரு, உடம்பிலே திருநீரு, இது எப்படி வந்தது என்று மிக கோபாவேசத்தோடு கேட்கிறார். அப்பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், ஐயா, சின்னப்ப தேவர் வந்தார், திருநீற்றை அணிவித்தார், அவர் வீட்டிற்கு சென்று விட்டார் என்று சொன்னார்கள். உடனே அவரை அழைத்து வரச் சொல்லி வந்ததும் அவரை பார்த்து கண்ணதாசன் கேட்கிறார், இது உமது வேலைதானா, ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்கிறார். அப்படி கேட்டபொழுது சின்னப்ப தேவர் சொல்லுகின்றார், ஐயா, நான் செய்யவில்லை, என்னை செய்ய சொல்லி காஞ்சி மகா பெரியவர் சொன்னார், எனவேதான் இந்த செயலை நான் செய்தேன் என்று பவ்யமாக சொல்லுகின்றார். உடனே கண்ணதாசன் சொல்லுகின்றார், யாரு, மகா பெரியவர் கொடுத்தாரா? நேற்று தானேயா அந்த ஆளை பற்றி சங்கர படத்திற்கு எதிரிலே மேடை போட்டு திட்டி தீர்த்து விட்டு வந்தேன். அப்பேற்பட்ட மகானா எனக்கு விபூதியை கொடுத்து பூசச் சொன்னார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவருடைய வியாதியானது, அந்த அடிபட்டு சிகிச்சை பெற்ற நிலையானது குணமடைவதை உணர்ந்தார். உடனே ஆச்சரியத்தோடு சின்னப்ப தேவரிடத்திலே மீதமிருந்த விபூதியை வாங்கி தன்னுடைய நெற்றியிலும் உடம்பிலும் அவரே பூசிக்கொண்டார். அப்படி பூசிய மாத்திரத்திலே பூரண குணமடைந்து அவர் எழுந்து உலாவ ஆரம்பித்தார். என்னே திருநீற்றின் மகிமை! ஆக நாத்திகனாக இருந்த கண்ணதாசனை ஆத்திகனாக மாற்றியதோடு அவருடைய நோயையும் குணப்படுத்தியது எது? அதுதான் திருநீறு. என்னே திருநீற்றின் மகிமை! இந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு எனது சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் தன் காலைக்கடன்களை முடித்து அனுஷ்டானமெல்லாம் செய்து சிவனை தியானித்து திருநீர் அணிந்து கொண்ட தூர்வாச முனிவர் பித்ருலோகம் செல்ல புறப்பட்டார். அப்படி பித்ருலோகம் செல்லுகின்ற பொழுது வழியிலே ஒரு பெரிய கிணறு இருப்பதை பார்த்தார். அந்த கிணறு அந்த வழியே செல்லுகின்ற பொழுது இவர் ஒரு நாளும் பார்த்ததில்லை. எனவே ஆச்சரியப்பட்டு அந்த கிணற்றிலே அருகிலே சென்று கிணற்றின் உள்ளே நெற்றியை சுருக்கி பார்த்தார். பார்த்துவிட்டு அவர் அகன்று விட்டார். பித்ருலோகத்தை நோக்கி புறப்பட்டு சென்று விட்டார். அப்படி அந்த தூர்வாச முனிவர் அந்த கிணற்றை எட்டி பார்த்துவிட்டு சென்றதும்
அந்த கிணற்றின் உள்ளே நரகலோகம் சொர்க்கலோகமாக மாறிவிட்டது. அதாவது அந்த கிணற்றின் உள்ளே தூர்வாச முனிவர் பார்ப்பதற்கு முன்னே பல கொடுமைகளை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தனர். கால்கள் வெட்டப்பட்டும், கைகள் வெட்டப்பட்டும், தலைகள் துண்டிக்கப்பட்டும் அந்த மானிடர்களுக்கு மலர் மாலையாக கபாலத்தையும் எலும்புகளையும் மாலையாக தொடுத்து போட்டிருந்தார்கள். எண்ணெய் கொப்பரையிலே சில ஜீவன்களை வதக்கிக் கொண்டிருந்தார்கள். சில ஜீவன்களுடைய கண்களை, 2 கண்களையும் வேரோடு பீத்து கொண்டிருந்தார்கள். இப்படி பல்வேறு கொடுமைகளை செய்து நரகலோகமாக அங்கே பெருத்த கூக்குரல் எழும்பிக் கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட அந்த நரகலோகமானது தூர்வாச முனிவர் பார்த்து சென்றதும் சொர்க்கலோகமாக மாறிவிட்டது. அதாவது அவருடைய கைகள், அந்த மனிதருடைய வெட்டுண்ட கைகள், கால்கள், கழுத்து போன்ற அனைத்துமே வளர்ச்சி பெற்றுவிட்டது. அது மட்டுமல்ல, அவருடைய கழுத்திலே போடப்பட்ட அந்த மண்டை ஓடுகளும் நரம்புகளும் மலர் மாலையாக தோன்றியது. அங்கே ஒரே துர்நாற்றம், நரகலோகத்திலே ஏற்பட்ட அந்த துர்நாற்றமானது மனம் வீச திரிந்து விட்டது. அங்கே ஒரு பொலிவு ஏற்பட்டது, ஒளி வீசியது. அது மட்டுமா, எல்லோரும் அழுகுரல் நீங்கி ஆனந்த குரல் எழுப்ப ஆரம்பித்து விட்டனர். இதனை பார்த்து, அதாவது மொத்தத்தில் நரகலோகம் சொர்க்கலோகமாக மாறிவிட்டது. ஆக இப்பேற்பட்ட நிலைக்கு ஆளான உடனே அங்கே காவல் காத்து கொண்டிருந்த கிங்கரர்கள் யமனிடத்திலே சென்று சொல்ல, யமனும் வந்து பார்த்து அதிசயித்து இந்திரனிடம் சொல்ல, இந்திரனும் வந்து பார்த்து அதிசயப்பட்டு இது எவ்வாறு நிகழ்ந்தது, நரகலோகம் சொர்க்கலோகமாக மாறிவிட்டது என்று கருதி எல்லோரும் ஈஸ்வரனிடத்திலே செல்லுகின்றனர். அங்கே சென்று அவரிடத்திலே கேட்டபொழுது சிவபெருமான் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், அன்பர்களே, நான் நெற்றியிலே அணிந்திருக்கிறேனே, இதுபோல, அதாவது திரிபுண்ட ரகமாக 3 கோடுகளாக திருநீற்றை அணிந்திருக்கிறேனே, அதைப் போல தத்துவ ரீதியாக, தத்துவ முறையிலே, முறைப்படி திருநீற்றை அணிந்த தூர்வாச முனிவர் அந்த கிணற்றிலே நெற்றியை சுருக்கி பார்த்த பொழுது அந்த நெற்றியிலே இடப்பட்ட திருநீற்றில் இருந்து ஒரு சிறு துளி கிணற்றிலே விழுந்தது. அது விழுந்த காரணத்தினால் அந்த நரகலோகம் சொர்க்கலோகமாக மாறியது என்று சொன்னார். இதனை கேட்டு ஆச்சரியப்பட்டு திருநீற்றின் மகிமையை என்னென்று சொல்வது என்று புலம்பிக் கொண்டு வந்துவிட்டனர். ஆக நரகலோகத்தை சொர்க்கலோகமாக மாற்றியது எது? திருநீர். எனவே இந்த திருநீற்றின் மகிமையை என்னென்று நான் சொல்வது? எனவே ஆன்மீக வெண்மக்களே, பெருமக்களே, இந்த திருநீற்றின் மகிமையை உணர்ந்த நீங்கள் அனைவரும்
இதுவரை இடாமல் இருந்தாலும் இனியும் தவறாமல் தினந்தோறும் திருநீற்றை அணிந்து கொள்ள வேண்டும், சிவனை வணங்குங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஒரே ஒரு சின்ன குறிப்பு, கிருபானந்த வாரியார் சொற்பொழிவாற்றுகின்ற பொழுது திருநீறு இட்டார் கெட்டார், திருநீறு இடாதார் வாழ்ந்தார் என்று சொன்னார். இதனை கேட்ட பெருமக்கள் ஸ்தம்பித்து நின்றுவிட்டனர். என்னடா சொல்கிறார் இவர்? திருநீறு இட்டார் கெட்டார், திருநீறு இடாதார் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. திருநீர் இட்டவங்கெல்லாம் கெடுபட்டாங்க, திருநீர் இடாதவங்க நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு ஸ்தம்பித்து எல்லோரும் கிருபானந்த வாரியாரையே பார்க்கின்றனர். அப்பொழுது கிருபானந்த வாரியார் சொல்லுகின்றார். எப்படி சொல்கிறாரு? சிரித்து கொண்டே சொல்லுகின்றார். அன்பர்களே, திருநீறு இட்டு யார் கெட்டார், திருநீறு இடாது யார் வாழ்ந்தார் என்று பதம் பிரித்து காட்டி அதனுடைய உண்மையை விளக்கினார் என்று சொல்லி திருநீற்றின் மகிமையை இதுகாரும் கேட்டு இன்புற்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.